ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தவா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நியூ இயர் பொங்கல்லாம் வருது இல்லைங்களா, நம்ம வீட்டெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம். நான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து தவாவை க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு டயர்டாக இருந்தாலும் தோசை ஊற்றிக்கலாம். அந்த நேரம் தோசை சரியாலாம் வரலைன்னா டென்ஷன் ஆகும் இல்லைங்களா. அதனால் ஃபஸ்ட்டு தவா க்ளீன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எல்லா க்ளீனிங் வேலை பண்ணும்போது தோசை ஊற்றி சட்டுன்னு வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால முதல்ல தவாவை க்ளீன் பண்ணிட்டேன். இந்த அளவு முடிஞ்சது. நிறைய வேலைகள் இருக்கிறதுனால இந்த அளவு தான் க்ளீன் பண்ண முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரம் தேய்ச்சோம்னா க்ளீன் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கே தெரியும், அதனால் வந்து நான் இந்த அளவு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா தோசை வந்து ஒரு தோசை 2 தோசை வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தோசை வந்து வர ஆரம்பிச்சிடும். தவாவும் பழக்கம் பண்ணி வச்ச மாதிரி, சீசன் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அதனால் இந்த வருஷத்தில் லாஸ்ட்டு க்ளீனிங் தோசை தவாலேருந்து ஆரம்பிக்கிறேன். சில பேர் வந்து வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்படிலாம் வர்றதில்லை, தோசை தவா க்ளீன் பண்ணால் அதெல்லாம் சும்மா போய் அப்படிலாம் இல்லை. எதுவுமே இப்போ நீங்கள் வீடியோ வந்து உங்கள் டேட்டா எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவு தான். உங்கள் டேட்டா வந்து நான் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்றதுக்காக, டக்குன்னு நமக்கு சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக வீடியோவை ஷார்ட்டாக போடுறோம், அவ்வளோதான். நீங்கள் எந்த அளவு அந்த தவாவை சூடு பண்ணி அதில் இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டு, ஜிகிண்டெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு தவா வந்து க்ளீன் வரும். கொஞ்சம் வந்து நம்ம ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சோம்னா க்ளீன் ஆகிடும். தவா வந்து சூடாக இருக்கும்போது அதை கொஞ்சம் செய்யும்போது ஈஸியாக அழுக்கு வந்துடும். ஆனால் சூடாக இருக்கும்போது நிறைய பேர் சுட்டுக்காமல் வந்து தேய்க்கணும் இல்லைங்களா, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் தோசை எந்த அளவு பெருசாக ஊற்றுறீங்களோ அந்த அளவு இதை கொண்டு போய் இந்த வெங்காயம் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவு நல்லா வந்து எல்லா இடத்துலையும் புரட்டி எடுத்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ வந்து தவா க்ளீனிங் வந்து போட்டிருக்கேன். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர், நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து எப்படி தவா க்ளீன் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தவா க்ளீனிங் இன்னொரு முறை போடணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி தவா க்ளீன் பண்ணுறதுன்றத சொல்கிறேன், வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து புதுசாக தவா க்ளீன் பண்ணிவிட்டு தோசை ஊற்றும் போது புளிச்ச மாவில் மட்டும் ஊற்றிடாதீங்க. மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தவா வந்து க்ளீனாக தோசை ஊற்றும் போது மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் வந்து குண்டாவே ஊற்றிக்கலாம். இந்த அளவு போதும். எண்ணெயும் கொஞ்சம் ஒரு 2 தோசைக்கு நல்லா மேலே ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த தோசையை நம்ம தூக்கி போட்டுடலாம். எதுவுமே வந்து நம்ம பாசிட்டிவாக நினச்சோம்னா நம்மளுக்கு எல்லா விஷயமுமே நல்லதாகவே நடக்கும். இந்த வருஷம் முடிய போது இந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து இந்த வருஷத்தில் நல்ல விஷயமும் நடந்திருக்கு, கெட்ட விஷயமும் நடந்திருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் நம்மளோட இது. நல்ல விஷயம் நடக்கும்போது நம்ம யார் கூட இருந்தாலும் நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. அதே கெட்ட விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு எத்தனை நல்ல மனுஷங்க நம்ம கூட இருக்காங்கன்றது நிச்சயமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். எனக்கு அது மாதிரி நல்ல மனுஷங்க எங்களுக்கு சொந்த பந்தத்துலேருந்து அக்கம் பக்கம், நம்மளுக்கு வந்து சொந்த பந்தம் கூட லேட்டாக தான் வரும், ஆனால் அக்கம் பக்கம் இருக்கவங்கன்றது நம்ம கூடவே இருக்கிற மாதிரி. உண்மையான அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது உண்மையிலே நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான். எனக்கு அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு கஷ்டம்னு வரும்போதெல்லாம் நிஜமாவே அக்கம் பக்கம் இருக்கவங்க ரொம்ப ஹெல்ப்பாக இருக்காங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பணம் மட்டும் இருந்தா மட்டும் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே சாதிக்க முடியும்
பணம் கொடுத்தா ஒரு மனுஷனால வாழ முடியும் அப்படின்றது நிச்சயமா இல்லைங்க. பணம் வந்து நம்ம வாழறதுக்கு, சாப்பிட்றதுக்கும், உடுத்த துணிக்கும் மட்டும் இருந்தா போதும். தன்னம்பிக்கையும் நம்ம கூட இருக்கிற நல்ல மனுஷங்களும் இருந்தா நம்ம எப்போ வேணாலும் நம்ம பணத்தை சம்பாரிச்சுக்கலாம். நல்ல வாழ்க்கையை நம்ம நினைச்ச மாதிரி என்ஜாய் பண்ணலாம். இந்த தோசை சுடும்போது கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ஃபுல்லா சுத்தரும் வெந்த பிறகு நம்ம திருப்புனா போதும். முதலியே போட்டு அதை சுரண்டி பண்ணோம்னா அப்புறம் வர கஷ்டமா இருக்கும். சுத்தூரம் வெந்த பிறகு அதை திருப்புனா உங்களுக்கு கிளீனா வரும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் மெதுவா ஹேண்டில் பண்ணலாம். பொறுமை ரொம்ப முக்கியங்க வாழ்க்கைக்கு. பொறுமை இல்லைன்னா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. இந்த வருஷம் முடிவில் இதை நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எல்லாம் வந்து கடவுளை கோயிலில் போய் கும்பிட்றோம், கடவுள் எங்கே இருக்காருன்னு தேடுறோம். ஆனால் கடவுள்ன்றது வந்து நம்ம கூட இருக்கிற நல்ல மனுஷங்க மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியுது. கடவுளை வந்து ஒரு ஃபோட்டோவிலையோ கோயில்லையோ நம்ம தேடுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. நம்ம கூட இருக்கிற நல்ல மனுஷங்களே நல்ல கடவுளாக நம்ம ஏற்றுக்கணும். இதுதான் வாழ்க்கையில் நல்ல சிறந்த பாடம். இந்த வருஷம் நான் கற்றுக்கினது அதுதான். இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை தூக்கி வந்து நம்ம தூரம் போட்டுடலாம். ஏன்னா தேய்க்கும் போது நம்ம உப்பு, லெமனு அதெல்லாம் போட்டு தேய்ச்சிருக்கோம் இல்லைங்களா, சபினாலாம் அந்த டஸ்ட்லாம் இருக்கும். அதனால் இதை தூக்கி போட்டு இன்னும் ஒரு தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றி சாப்பிடலாம். இப்போ நாங்கள் தூக்கி போடுற தோசையே நல்லா தான் வந்திருக்கு இல்லைங்களா. இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் இந்த யூடியூப்ல வந்து நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, லைக் போட்டுருவாங்க, கமெண்ட் போட்டா இதுக்கெல்லாம் வந்து காசு வரும், அதனால நம்ம வந்து லைக்லாம் பண்ணக்கூடாது, கமெண்ட் போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் லைக்னாலேயோ கமெண்ட்னாலேயோ யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஒரு இது எப்படி சொல்றது, ஒரு மோட்டிவேஷன் தான். நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க, லைக் பண்ணீங்கன்னா இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றத ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தான். அது தவிர சம்பாதிக்கவோ காசு பணம் வர்றதுக்காகவோ லைக் போடுறது கிடையாது சத்தியமா. அதனால வந்து புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ போடணும், இல்லை ஒரு எதனா பர்ச்சேசிங் வேணும், அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ பண்ணேன். என்னங்க சொல்கிறீங்க? இன்னும் பர்ச்சேஸ் பண்ண போறியான்னு கேட்குறியா? இந்த தோசை ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த பக்கம் வந்து வெங்காய குருமா ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த தோசையை வந்து தூக்கி தோரை போட்டுடலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஊற்றிக்கலாம். இனிமேலேருந்து இந்த தோசைகளை ஊற்றி சாப்பிட்லாம். நம்ம இந்த அளவு மெலிசாக ஊற்றிக்கலாம். வளதான்னு பார்க்கலாம். என்ன ஒரு 3 தோசைக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தோசை மாவு வந்து புளிக்காமல் இருக்கணும். தோசை மாவும் வந்து இந்த பதத்தில் இருக்கணும். தோசை வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி சுடுவாங்க. ஒருத்தர் வந்து திருப்பி போட்டு சுடுவாங்க, ஒருத்தர் வந்து திருப்பி போடாமல் சுடுவாங்க. இதில் வந்து தோசை வந்து எனக்கு வந்து பெங்களூரில் எங்கள் அண்ணி நல்லா செய்வாங்க. இன்னும் ஒரு 2 சாப்பிட்லாமான்னு தோணும். எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டேன், நல்லா இருந்தது அவங்க செய்கிற தோசை. அதே மாதிரி எங்கள் அக்கா வேலூரில் செல்வி அக்கா, ராணி அக்கா இவங்களும் நல்லா தோசை செய்வாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மருமக பிரியா நல்லா தோசை செய்வான். அப்புறம் நான் செய்கிற தோசை இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 2 சாப்பிட்லாமா அப்படின்னு தோணும். நீங்களாம் அந்த மாதிரி யார் யார் தோசை சுட்டா நல்லாயிருக்கும், 2 எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, மேஜிக்லாம் இல்லைங்க. எதுவுமே நம்ம தேய்ச்சி
பொறுமையாக பாசிட்டிவாக நம்ம அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கினாலே தோசை வந்து பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும். உங்கள் எதிர்க்க தான் எடுத்திருக்கேன் பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ தோசைக்கால் வந்து பழக்கியாச்சு. அடுத்து வந்து நான் க்ளீனிங் வேலைலாம் பார்க்கணும். அப்புறமா முடிஞ்சதுன்னா இந்த ஒரு வாரத்தில் நான் என்னென்ன சமையல் பண்ண லஞ்சு அப்படின்னு இந்த வீடியோவில் இணைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சது. ஓகே, பாய். இன்னைக்கு எங்கள் வீட்டு லஞ்சு ஒயிட் ரைஸ், இது வந்து கத்திரிக்காய் சாதம், கத்திரிக்காய் பொரியல், குருமா, வெள்ளை முக்கடலை சுண்டல், வாழைப்பூ, தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து மிச்சம். குருமாவில் வந்து எல்லா காயும் போட்டிருக்கேன். கேரட், பீன்ஸு, முள்ளங்கி, வெள்ளை முக்கடலை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்கேன். அதே வாழைப்பூ மீதி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் பொரியல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இது தான். நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். Hindi kami tindakan. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட ஒயிட் ரைஸு, அப்பளம், சவ் சவ். இந்த காய் வந்து பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவாங்க, சவ் சவ் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. ரசம் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து காலையில் செஞ்ச கிச்சடி. இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் இது தான். ரசம், ஒயிட் ரைஸ், காரக்குழம்பு. இந்த கத்திரிக்காய்க்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, பெங்களூர் கத்திரிக்காய், சவ் சவ், வேறு என்னமோ சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், புடலங்காய் சிறு பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். ரசம், வெங்காய தக்காளி போட்டு முட்டை தொக்கு பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு புட்டு பண்ணியிருக்கேன். சாப்பிட்ட பிறகு ஆரஞ்சு பழம். எல்லாமே சூடாக இருக்குது. எங்கள் வீட்டு லஞ்சு இதுதான். நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சுட சுட. ஓகே, பாய்.